வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஊதியம் பெறுவதில் மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். டெட்டில் பாஸ் பண்ணவங்களுடைய சான்றிதழ்கள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க? நிறைய பீப்புள் பார்த்திங்கன்னா இப்போ டெட்டில் பாஸ் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு உங்களுடைய டெட் பாஸ் சர்டிஃபிகேட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நம்ம பார்க்கலாம். மேலும் 2013-17 டெட்டில் பாஸ் பண்ணக்கூடான போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க என்பதை பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தற்காலிக ஆசிரியர்கள் 19,000 பேர் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்களே, இதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பட்ஜெட் நிதி ஒதுக்காததால் அப்படியே நின்றுச்சு, நிறைய பெண்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ அரசு உதவி பெறும் ஆசிரியர்களுடைய ஊதியம் பெறுவதில் கடும் சிக்கல். பட்ஜெட் நிதி ஒதுக்காததால் அரசு உதவி பெறும் ஆசிரியர்கள் ஊதியம் பெறுவதில் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுடைய ஊதியங்கள் இன்னும் ப்ராப்பராக போடலை. அந்த நிதி அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலர்கள், மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர்களின் கணக்குகளுக்கு பிரித்து அனுப்பப்படும். ஆனால் இந்த நிதியாண்டுக்குரிய பட்ஜெட் நிதியை இதுவரை சிவகங்கை உட்பட பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அனுப்பப்படவில்லை. மேலும் பள்ளிகளிலிருந்து ஊதிய பட்டியல், ஈடிய விடுப்பு, நிலுவைத் தொகை போன்ற பணப்பணங்களுக்கான பட்டியல் தயாரிக்கப்பட்டு மாவட்ட கல்வி அலுவலகம் முன்பு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதிக்குள் கருவூலத்துக்கு அனுப்பி வைத்தால் மட்டும்தான் மாத இறுதி நாளில் ஊதியம் பெற முடியும். பட்ஜெட் நிதி ஒதுக்காததால் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் ஊதியர்களுக்கான ஊதிய பட்டியல் இதுவரை கருவூலத்திற்கு அனுப்பப்படவில்லை. இதனால் இம்மாத ஊதியம் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் சில குறைகளில் மாநிலம் முழுவதும் உள்ள பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் ஊழியர்கள் உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரிகின்றனர். பட்ஜெட் நிதி ஒதுக்குவதில் தாமதம் ஏற்பட்டதால் இந்த மாத ஊதியம் குறித்து காலத்தில் பெற முடியாத சூழ்நிலை உள்ளது. ஸோ விரைந்து நடவடிக்கை, ஊதிய ஒதுக்கீடு, பணப்பலன்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2013-17 டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் போடணும் அப்படின்ற மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள் போயிட்டுருக்குங்க. ஸோ நிச்சயமாக தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் விரைவில் எதிர்பார்க்கலாங்க. அடுத்து யூஜிடிஆர்பி பிஆர்டியோடைய 2026 நோட்டிஃபிகேஷன்கள் அனைத்தும் விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இப்போ உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய தேர்வு முழுமையாக ரத்து செய்ய போகிறாங்க. ஏன்னா தேர்வில் பல ஆயிரக்கணக்கான முறைகேடுகள் போயிட்டுருக்கிறதுனால தேர்வை முழுமையாக ரத்து செய்ய போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ நண்பர்களே, இதுதான் தற்சமயம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நடைபெற்றிருக்கிற மிக மிக முக்கியமான அப்டேட்டு. ஸோ தேர்தல் வாக்குறுதிகளில் அனைத்து கட்சிகளையுமே குறிப்பிட்டு சொன்னாங்க 149 ஜிஓவை நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்றது. ஸோ நிச்சயமாக 149 ஜிஓக்கு ரத்து செய்கிறதுக்கு உண்டான ஒரு அரசாணை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதை கொடுப்பாங்க அப்படின்றத நாம் நம்பிக்கையோடு இருக்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.